ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு ஒரு தரமான த்ரில்லர் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஹாரர் படம்னா இதுதான் ஹாரர்ன்ற மாதிரி அவ்வளோ நிறைய குட்டி குட்டி கதையெல்லாம் சேர்த்து உண்மையாகவே பயங்கரமாக எடுத்து வச்சுருக்காங்க. 2025ல் வந்த ஒரு கொரியன் மூவி தான் கோஸ்ட் ட்ரெயின். இந்த படத்தில் ஸ்டார்டிங் சீனே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் டனலுக்குள்ளே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு அவனுடைய ஓனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அங்கே யாரோ ஒருத்தங்க நிற்கிற மாதிரி தெரியுது, சிசிடிவி கேமராவில் நான் பார்த்தேன், நீ போய் செக் பண்ணுன்னு சொல்கிறாங்க. இவனும் சப்வேக்குள்ளே வந்து தேடிக்கிட்டு இருக்கான் யாராவது இருக்காங்களான்னு. அங்கே யாருமே இல்லை. திடீர்னு பார்த்தா எந்தவித சிக்னலும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து ஏதோ ஒரு சவுண்டு வருது. யாரா இருக்குன்னு பார்க்கறதுக்குள்ள பின்னாடி இருந்து யாரோ வராங்க. அப்புறம் பார்த்தா அந்த ட்ரெயினில் அடிபட்டு அவன் செத்து போயிடுறான். கட் பண்ணா பிரசன்ட்டுக்கு வரும். பிரசன்ட்ல ஒரு யூடியூபர், இந்த பொண்ணு பேரு கிம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு வந்துட்டு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்க வரா. இந்த சம்பவம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தா அதே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த பொண்ணு இங்க நிறைய சம்பவங்கள் நடக்குது, இதை பத்தி நான் என்னோட யூடியூப் சேனல்ல பேசலான்னு இருக்கேன், நான் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அது பேரு ஹாரர் குயின் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர், அடுத்தவங்க கஷ்டத்துல லாபம் தேடுற உங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நான் ஏன் பதில் சொல்லணும்னு சொல்றான். இவன் ரொம்ப திடமா பேசுறதுனால இவ வேற வழி இல்லாம ஒரு வைனை கொடுத்துட்டு தயவு செஞ்சு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் எனக்கு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. வைனை பார்த்த உடனே இவரு ஸ்லிப் ஆயிடுறாரு. சரி வா, நான் உனக்கு ஃபர்ஸ்ட் கதையை சொல்றேன்னு ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெயின்ல ஒரு பையன் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏற்கனவே அவன் சரியான போதையில இருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு டோர் பக்கத்துல ஒரு பொண்ணு நெத்திய வச்சு முட்டிக்கிட்டே இருக்கிறது இவளுக்கு தெரியுது. மத்தவங்க எல்லாம் அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவன் தான் போதையில இருக்கிறதுனால இவன் அடுத்து வர ஒரு ஸ்டாப்பிங்ல இறங்குறான். நேரா போயிட்டு ஒரு ஸ்டோர்ல ஒரு பைத்தியக்காரனை பாக்குறான். அந்த பைத்தியக்காரனை அங்க இருக்கக்கூடிய ஸ்டோர்ல இருக்க பொண்ணு இந்த மாதிரி எதுவும் தொடாதுன்ற மாதிரி எல்லாம் மிரட்டிக்கிட்டு இவனுக்கு அதே அதிர்ச்சியோட டக்குன்னு ஒரு சிகரெட் பேக்கெட் எடுத்து கொடுக்குறான். இவன் ஏற்கனவே போதையில் இருக்கிறதுனால நான் என்ன பிராண்டு கேட்டேன், நீ என்ன பிராண்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவனை கத்திட்டு மறுபடியும் வேற ஒரு ட்ரெயின்ல ஏறி வீட்டுக்கு போலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ட்ரெயின்லயும் பார்த்தா அதே பொண்ணு அதே மாதிரி முட்டிக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கு. இவன் திடீர்னு பார்த்தா ட்ரெயின்ல இவன் இன்னொரு வயசான ஆளு அந்த பொண்ணு 3 பேர் இருக்காங்க. இவனுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பயமாயிடுச்சு. இங்க நமக்கு ஆகாதுடான்னு பக்கத்து கேபின் போய் நின்னா அங்க இவனுடைய போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதே மாதிரி அதே பொண்ணு அதே ட்ரெஸ் அதே மாதிரி முட்டிக்கிட்டு ஒரு இடத்துல நிக்கிற மாதிரி இவனுக்கு ஒரு வீடியோ வருது. இது என்னடா எல்லாம் வித்தியாசமா நடக்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பெரியவரும் அதே மாதிரி பின்னாடி புடனையே அடிச்சுக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பக்கத்துல வந்து இவ கேபின்குள்ள வர்றதுக்காக டக்குன்னு தலையை அடிச்சுக்கிட்டே இருக்கா. டார்ச் யூஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த பெரியவர் அங்க காணோம். திடீர்னு அந்த பொண்ணு வேகமா அடிச்ச அடியில அந்த கண்ணாடி டோர் திறந்துகிட்டு அவ தலை கட்டாகி நேரா இவன் பக்கத்துல வந்து மர்மமான முறையில ஒரு சிரிப்பு சிரிக்குது. தலையில்லாத அந்த லேடியோட உடம்பு இவனை நோக்கி வேகமா வருது. இதை பார்த்தோன்னே பயந்து டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா இது எல்லாமே கனவுன்னு நினைச்சு கண்ணு முழிச்சு பாக்குறவனுக்கு அந்த இடத்துல யாருமே இல்லைங்கிறது ரொம்ப பயமாயிடுது. சரின்ட்டு டக்குன்னு எதெல்லாம் அசம்பாவிதமும் நடக்கிற அதே ஸ்டேஷன்ல தெரியாதனமா இறங்கிடுறான். அந்த ஸ்டேஷன்ல இவனை தவிர யாருமே இல்ல. திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இப்போ வந்துட்டு ஒரு ட்ரெயின் நிக்காம இந்த ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போகும்னு. அதே மாதிரி எந்த லேடி வந்து அந்த இடத்துல இடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ அதே கதவு பிரேக் ஆகிருக்கு. இப்ப திடீர்னு இவன் பக்கத்துல போய் பார்க்கலாமா நினைக்கும் போது அந்த லேடி அங்க இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல இடிச்சுக்கிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அந்த லேடி இடிக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடி யாரோ வந்து நிக்கிறாங்க. திடீர்னு அவனை பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அதே டைம்ல அந்த ட்ரெயினும் கிராஸ் ஆகுது. இவன் அங்கிருந்து இறந்து போயிடுறான். இது கதை எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சரக்கடிச்சுட்டே அந்த பொண்ணு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணும் அவளுடைய யூடியூப் கண்டென்ட்டுக்காக எல்லாத்தையுமே கிளியரா கேட்டு தெரிஞ்சுக்கிறா. கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால இவளுடைய யூடியூப் சேனல் பிச்சுக்கிட்டு போகுன்ற ஆசையில அடுத்து நான் எப்ப வருது மேற்படி ஏதாவது சொல்லுங்கன்னு இந்த பொண்ணு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறா. ஆனா ஸ்டேஷன் மாஸ்டர் உனக்கு வேணுங்கிறது கிடைச்சிருச்சு இல்ல, ஒரு வைனுக்கு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இப்ப இந்த பொண்ணு ஒரு பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அங்க இருக்க ஒரு பையன் மேல இவளுக்கு பயங்கரமான கிரஷ் இருக்கு. அந்த பையன் இவனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இந்த பொண்ணு வந்துட்டு கொஞ்ச நாளாவே என்னுடைய சேனல் வந்துட்டு சரியா ரன் ஆக மாட்டேங்குது, எல்லாத்துடைய சேனலும் நல்லா ரன் ஆகிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு பியூட்டி சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு பொண்ணு வந்துட்டு, என்னமா உன்னோட கடைசி வீடியோக்கு 100 வியூஸ் கூட போகலையாமே அப்படின்ற மாதிரி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்றாங்க. பியூட்டி சேனல் வச்சிருக்க நீ வந்துட்டு அந்த மாதிரி சொல்லக்கூடாது, நிறைய பேர் வந்துட்டு ஒவ்வொன்னு விரும்பி பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஹாரருக்கு வந்துட்டு அவ இன்னும் ஒரு கதைக்களம் தேடிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு கிடைச்ச உடனே அவ சூப்பரா சப்போர்ட் பண்ணுவா, அவளுடைய வியூஸ் எல்லாம் எகிற போகுதுன்னு சொல்றாங்க. இப்ப அடுத்தபடியா வேற ஒரு கதையை கேட்கறதுக்காக ஒரு வைன் பாட்டிலோட ஸ்டேஷன் மாஸ்டரை பாக்குறதுக்காக இந்த பொண்ணு வந்துடுறா. ஆரம்பத்துல மறுத்து இவன் மறுபடியும் வைன் பாட்டில பார்த்த உடனே சரி ஓகே நீ கேட்கற மாதிரி நான் இன்னொரு கண்டென்ட்டை சொல்றேன் அப்படின்னு சொல்றா. சார் ப்ளீஸ் சொல்லுங்க, நீங்க சொன்னதுனாலதான் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் மேல வந்திருக்காங்க, அந்த ஒரு வீடியோவிலேயே நான் கொஞ்சம் அதிகமா ஹைப் ஆயிட்டேன், இப்ப எனக்கு மறுபடியும் தேவைப்படுது, என்னோட வேலையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லும் போது 2வது கதையை சொல்றாங்க. இங்க ஒரு பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. அந்த மெட்ரோ ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மூஞ்சியெல்லாம் பேண்டேட் போட்டு இவளையே பாக்குற மாதிரி இருக்கு. சரின்னு இந்த பொண்ணு இறங்கிடலான்னு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் நிக்கும் போது அங்க இவளுடைய பாலிய கிரஷ் வந்து அவளுடைய லவர் கூட வந்து நிக்கிறான். அவளை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடுது.
ஆக்சுவலா இவ அடுத்த ஸ்டேஷன்ல தான் இறங்கணும். அவங்கள கிரஷ வந்து அவன் லவரோட பார்க்கும்போது ரொம்ப பெயின்ஃபுல் ஆயினதுனால இந்த பொண்ணு அந்த ஸ்டேஷன்ல இறங்கிடுறா. அன்பார்ச்சுனேட்டா பாத்தீங்கன்னா இவ்வளவு சம்பவம் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஷன் தான். அந்த பேண்டேஜ் போட்ட பொண்ணு இவ கூட இறங்கி வந்துட்டு இவளை பார்த்து உன் மூக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்றா. சொல்லிட்டு அவ ஒரு வினோதமான சிரிப்பு சிரிக்கிறா. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயம் ஆயிடுது. இவ பக்கத்துல நின்றா ரொம்ப ஆபத்தா இருக்கும் போல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கையில ஏதோ ஒரு லிக்விட் வச்சிருக்க ஒரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ்க்குள்ள என்ன லிக்விட் இருக்குன்னு இவ யோசிக்கவே இல்லை. சரின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்கக்கூடிய அடுத்த டோர் கிட்ட போய் நிக்கிறா. இவ வந்துட்டு வினோதமா நடந்துக்கிறா. இதெல்லாம் பார்க்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதை எல்லாத்தையும் வீடியோ எடுக்கலாமேன்னு பார்க்கும்போது அந்த வீடியோல அவ பதிவாக மாட்டேங்கிறா. சடனா ரொம்ப க்ளோஸா வந்து சிரிக்கிறா அந்த பொண்ணு. இவ பார்த்த உடனே ரொம்ப பயப்படுறா. அவ கையில இருக்கிறது ஆக்சுவலா ஆசிடுங்கிறது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்ச உடனே பக்கத்துல இருக்கவங்க கிட்ட எல்லாம் ஹெல்ப் கேட்காம வேகமா அந்த இடத்துல இருந்து ஓடி ஒரு ரெஸ்ட் ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்றா. போலீஸ்ல கால் பண்ணவங்க என்ன ஏது எங்க இருக்கீங்கன்ற மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல எந்த ரெஸ்ட் ரூம்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றா. ஆமா நான் ரெஸ்ட் ரூம்ல இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லையே அப்படின்னு இந்த பொண்ணுக்கு அப்பதான் டவுட் வருது. திடீர்னு அந்த போன்ல இருக்கக்கூடிய வாய்ஸும் மூக்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றா. அது கேட்டதுக்கு அப்புறமா இவளுக்கு பயங்கரமான டென்ஷன் ஆயிடுது. அது எப்படி அவனுக்கு சொல்றான், இப்ப அந்த பேண்டேஜ் போட்ட அந்த லேடி சொன்ன மாதிரி இவனும் சொல்றானே, நம்ம ஏதோ டிராப்ல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு இந்த பொண்ணு பயங்கரமா பயந்துடுறா. அவளே எதிர்பார்க்காத மாதிரி மேல இருந்து பார்த்தா அந்த ஆசிட் பாட்டிலோட ஒரு கை வந்துட்டு ரூம்குள்ளேயும் வருது. ஆக்சுவலா பார்த்தா அந்த பேண்டேஜ் போட்ட பொண்ணுக்கு மூக்கே இல்ல. அதை பார்த்து இவ ரொம்ப பயந்துடுறா. இவன் கத்துறதுக்குள்ள இவளை வந்துட்டு ஆசிட் ஊத்தியே கொலை பண்ணிடுறா. இதுதான் அந்த ரெண்டாவது கதை. இந்த கதை போதுமா அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேக்குறா. இந்த பொண்ணு நைட்ல மேக்கப் போட்டு அந்த ஸ்டேஷன்லயே நின்னு இது எல்லாத்தையும் டிஸ்கிரைப் பண்ணி ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்றா. இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய கிரஷ் கிட்ட காட்டுறா. அந்த கிரஷும் வந்துட்டு ஹாரர் குயின்னு திரும்பி மீண்டு வந்துட்ட, பயப்படாத, இது கண்டிப்பா மில்லியன் வியூஸ் அடிக்கும், தைரியமா நீ போஸ்ட் பண்ணு அப்படின்னு இவளுக்கு பயங்கரமா என்கரேஜ் பண்றா. அந்த பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப சந்தோஷமா சிரிக்கிறா. அவளுடைய வேலையை எப்படியோ தக்க வச்சுக்கிட்டோம், இந்த கிரஷ் நம்ம கிட்ட க்ளோஸ் ஆயிட்டான்னு நினைச்சு அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. இவங்க ரெண்டு பேரும் வீடியோ எடிட் பண்ணும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. பின்னாடி இருக்க வெண்டிங் மிஷினுக்குள்ள ஏதோ ஒரு மனுஷன் நிக்கிற மாதிரியான ஒரு உருவம் இவங்க ரெண்டு பேத்து கண்ணுக்கு தெரியுது. அதனால இதை பத்தி நேரடியா நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர்ட்டே கேட்டுறேன் அப்படின்னு இந்த பொண்ணு நேரடியா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போறா. அவனுக்கு மறுபடியும் சரக்கு வாங்கி கொடுத்து பின்னாடி ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குல்ல, அதுல இது வரைக்கும் ஏதாவது அமானுஷம் நடந்திருக்கான்னு கேக்குறா. அவன் இதுல எல்லாம் காது கொடுத்து கேட்காம சரக்கடிக்கலாம் வாங்குற மாதிரியே இருக்கான். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ட்ரிங்க்ஸும் சாப்பிடுறாங்க. அடுத்ததா ஒரு கதையை தான் சொல்லுங்களேன் அப்படின்னு இந்த பொண்ணு ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுனால மூணாவது கதையை அந்த ஆள ஆரம்பிக்கிறாரு. இப்போ அந்த ஸ்டேஷன்லயே வேலை இல்லாம பிச்சைக்கார மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தின கதை தான் அது. அவன் பேரு கிம். பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷன்லயே ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமா அவனுடைய நிதி நெருக்கடி, அவனுடைய ஃபேமிலி பிரஷர் அது இதுன்றதுனால வேலையெல்லாம் போய் அவன் வேற வழி இல்லாம அந்த ஸ்டேஷன்லயே பிச்சை எடுத்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஃபர்ஸ்ட் கதையில ஸ்டோர்ல திட்டு வாங்கிட்டு இருந்தான் இல்லையா, அதே ஆள் தான் அவன். அவன் ஒரு நாள் பயங்கர பசியா இருக்குன்னு அவன் பேக்கெட்ல இருக்க காசெல்லாம் எடுத்து பார்க்கும்போது காசு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஒரு வெண்டிங் மிஷினுக்கு கீழே ஏதோ காசு மாதிரி தெரிஞ்சிச்சு. அதை எடுத்து பார்க்கும்போது அதுல 2 காயினும் ஒரு ரெட் கலர் காயினும் கிடைச்சிருச்சு. சரி ஓகே அதை எடுத்துட்டு போலாம் அப்படின்னு நினைக்கும் போது வேற ஒரு பிச்சைக்காரன் வந்து இவங்கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போறான். அவன் அந்த 2 காயினையும் எடுத்துட்டு அந்த ரெட் கலர் காயினை இவங்கிட்ட கொடுத்துறான். இப்ப கையில காசு இல்ல, பயங்கரமா பசிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். இவன் முன்னாடி இவன் கிட்ட இருந்து காசை புடுங்கிட்டு போன ஆளு சரக்கு அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறத பாக்குறான். இப்ப இவன் கையில ஒரே ஒரு ரெட் காயின் இருக்கு. உள்ளுக்குள்ள பார்த்தா ரெட் காயினுக்கு ஒரு ஜூஸ் பேக்கெட்னு எழுதி இருக்கு. அவன் கையில இருக்க ரெட் காயின் எடுத்து அந்த ஜூஸ் பேக்கெட் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. கடுப்புல அது கீழே போட்டுட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து இவன் எதுக்கால போயிட்டு இருந்தா அந்த ஆளு காணோம். ஆனா அவனுடைய ட்ரெஸ் மட்டும் கிடக்கு. கீழே அவன் கிட்ட 2 ரெட் காயின் வந்து விழுந்து கிடக்கு. இப்ப அவன் போய் உள்ள பார்க்கும்போது அவனுடைய பர்ஸ்குள்ள $500 இருக்கு. இதை எடுத்துட்டு போய் ஜம்முன்னு சாப்பிடறான். அவனுடைய ட்ரெஸ்ஸையும் போட்டுக்கிறான். இப்போ அவன் கையில இப்ப 2 ரெட் காயின் இருக்கு. அங்க போய் பார்க்கும்போது 2 ரெட் காயினுக்கு ஒரு ஜூஸ் பேக்கெட் எழுதி இருக்கு. உடனடியா அவன் 2 ரெட் காயினையும் உள்ள தூக்கி போட்டுட்டு இவன் அந்த ஓபன் பண்றான். ஓபன் பண்ணும்போது முன்னாடி இருக்க ஆளுக்கு எதுவுமே ஆகல. அவன் நேரா இவனை நோக்கி வந்துகிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் உடம்பெல்லாம் மாயமா மறைஞ்சு போயிடுது. எல்லாத்தையுமே கிம்மும் பார்த்து பயப்படுறான். அவன் நேரடியா போய் வெண்டிங் மிஷினுக்குள்ள மாட்டிக்கிறான். இது எல்லாம் இவனுக்கும் தெரியுது. அவன் போட்டிருந்த ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்துல 3 ரெட் காயின் கிடைக்குது. உடனடியா போய் அந்த ரெட் காயினையும் அவன் பேக்கெட்ல இருந்த பர்ஸையும் எடுத்துறான். இப்ப அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு மறுபடியும் இதே மாதிரி அவன் செயல்பட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் காயின்ஸை போடுறான். ரெட் கலர் ட்ரிங்க் எடுக்கிறான். மத்தவங்களை வந்துட்டு மாயமா மறைஞ்சு அந்த வெண்டிங் மிஷினுக்குள்ள போட ஆரம்பிக்கிறான். அவங்க உடம்புல இருந்து வர ரெட் காயினையும் அந்த பணத்தையும் எடுத்துட்டு இவன் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். தொடர்ச்சியா அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்காம இவன் திரும்ப திரும்ப அதையே ரொட்டீனா லூப்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் இவன் நிறையவே சரக்கடிச்சான். இவனால நிதானமாவே இருக்க முடியல. ஒரு சைடு பார்க்கும்போது இவன மாதிரியே ஒரு ஆளு, இவனே தான் அது. அவன் வந்துட்டு அதே மாதிரி ரெட் கலர் கேனை ஓபன்
பண்ண ட்ரை பண்றான். இப்ப என்ன நடக்கும்னு இவனுக்கும் தெரியும். இன்னொரு வெர்ஷனா இருக்க இவனே இவனுடைய ரெட் காயினை ஓபன் பண்ணி இவனே வெண்டிங் மிஷின்குள்ள வச்சு லாக் பண்ணிடுறான். உள்ளுக்குள்ள தட்டி தட்டி பாக்குறான். உள்ளுக்குள்ளாரே இவன் உடம்பு செதஞ்சு போய் செத்து போறான். அப்படிதான் கிம்முடைய முடிவு அமைது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் மாஸ்டர் அவருடைய 3வது கதையை முடிக்கிறாரு. இந்த பொண்ணு அதுக்குள்ள தூங்கிட்டுறா. அடுத்த நாள் நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ ப்ரப்போஸ் பண்ற மாதிரி டக்குன்னு ஒரு கனவு வருது. அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்கும்போது ஹீரோ கூட அந்த பியூட்டி சேனல் வச்சிருக்க பொண்ணு ரொம்ப க்ளோஸா பிஹேவ் பண்றா. இவ்வளவு வெறுப்பேத்தணுங்கிறதுக்காக அவளை தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு இது எல்லாமே பயங்கர கடுப்பு தான். இருந்தாலும் என்ன செய்ய முடியும், அமைதியா பொறுமையா உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கா. இப்போ பார்த்தா இவளுடைய சேனல் 3வது இடத்துல இருக்கு. அந்த பியூட்டி சேனல் வச்சிருக்க பொண்ணு 2வது இடத்துல. இது எல்லாத்தையுமே போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. ஸ்டேஷன் மாஸ்டரோ, இங்க பாரு, உலகத்துல வந்துட்டு ஒருத்தரை விட ஒருத்தர் பெஸ்டா தான் இருப்பாங்க, அதுக்காக புலம்பிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு யூஸும் இல்ல அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, நான் வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாதவ, என்னுடைய இறுதி காலத்தை நான் நெருங்கிக்கிட்டு இருக்கேன், அதனால நீ இனிமேல் இந்த ஸ்டேஷன் வரதையும் அடிக்கடி குறைச்சிக்கோ, அதுதான் உனக்கும் நல்லதுன்ற மாதிரி சொல்லி அனுப்பிடுறாரு. அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, உன்னுடைய முயற்சிக்கான வெற்றி கண்டிப்பா உன்னை வந்து சேருன்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு அங்கிருந்து அனுப்பிடுறாரு. இவ மனசு உடைஞ்சு போய் மறுபடியும் அவளுடைய ஆபீஸ்க்கு வரா. வந்து பார்த்தா அவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க. எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. 1 மில்லியன் வியூஸை தாண்டி அவளுடைய வீடியோ போனதுக்கு அவ கிரஷும் வந்து அவளுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்றா. இது எல்லாமே அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்றா. அந்த பியூட்டி சேனல் வச்சிருக்க பொண்ணு கடுப்புல பாத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வழியா சேனல் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கும் போது ஒரு கமெண்ட்ஸ்ல, நீங்க அந்த சேனலை பத்தியும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நிகழ்வுகள் பத்தியும் சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், ஆனா தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்துட்டு டெலிட் பண்ணுங்கன்னு சொல்றா. அது யார் அந்த வீடியோவோட கமெண்ட் போட்டதுன்னு பாக்குறதுக்காக அவன் நேரடியா அவங்களுக்கு ரெஸ்டாரண்ட் வர சொல்றா. வந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா நடந்துக்குது. அந்த பொண்ணு ரொம்ப மர்மமான முறையில பேசுது. தயவு செஞ்சு நீங்க இனிமேல் அந்த சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டேஷன் போகாதீங்க. அந்த வீடியோல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் பொண்ணு நான் தான் அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு அதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துருச்சு, அதனால நீங்களும் அந்த ஸ்டேஷன் போகாதீங்க, நீங்களும் இறந்துருவீங்கன்ற மாதிரி மிரட்டுறா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிருக்கு. நீங்க ஏன் இதெல்லாம் சொல்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஒரு சர்ச் இருந்துச்சு, அந்த சர்ச்சுக்கு மேலதான் அந்த ஸ்டேஷனே கட்டியிருக்காங்க, அந்த சாபம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணாடி கழட்டி பார்க்கும்போது அவளுக்கு ஒரு கண்ணு தான் இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தயவு செஞ்சு போகாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த பொண்ணு முன்னாடி ஒரு பயங்கரமான உருவம் வந்து நிக்குது. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்து அங்கிருந்து எந்திரிச்சு ஓடி போயிடுறா. ஹீரோயினுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. வீட்டுக்கு போகும்போது அந்த சர்ச்சை பத்தியும் அந்த மாஸ்க் போட்ட மனுஷனை பத்தியும் நெட்ல வந்துட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த இடத்துல ஏற்கனவே ஒரு சர்ச் இருந்துச்சு. 43 பேரை அந்த சர்ச்சுக்குள்ளேயே வச்சு மாசா சூசைட் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஸ்டேஷனை கட்டியிருக்காங்கன்னு. இப்போ இவ வந்துட்டு இது எல்லாத்தையும் படிச்சதுக்கு அப்புறமா பயங்கர டிஸ்டர்ப் ஆயிடுறா. அதனால நேரடியா போயிட்டு இவ ஆபீஸ்ல இவளுடைய யூடியூப் சேனல் டெலிட் பண்ணணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல ஒரு சவுண்ட் வருது. என்னன்னு போய் பார்க்கும்போது அந்த பியூட்டி சேனல் வச்சிருக்க பொண்ணு யாரோ ஒரு பையனை வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது இவ பாத்துறா. கண்டிப்பா இது இவளுடைய ஆளாதான் இருக்கும்னு இவளா கற்பனை பண்ணிக்கிட்டு அடுத்த நாள் அந்த பையன் வந்துட்டு பார்ட்டிக்கு போலாமான்னு கேட்கும்போது கூட இவ வந்துட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பதில் சொல்லிடுறா. நேத்து ராத்திரி நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன், அந்த பையன் சொல்றது இவ அவன் கூட தான் இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இவளா கற்பனை பண்ணி அவன் கிட்ட மூஞ்சில் அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லி, நான் இனிமேல் என்னுடைய வேலையில போக்கஸ் பண்றதா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இந்த பையனுக்கு எதுவுமே புரியல. இது அப்படி நடந்துகிட்டு இருக்க நேரத்துல நேரடியா இவ இப்போ ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட போயிட்டு, எனக்கு கடைசியா ஒரு கதையை மட்டும் சொல்லுங்க, ஃபைனலா ஒரு கதை சொன்னீங்கன்னா நான் இன்னும் பாப்புலர் ஆயிருவேன், அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட கதைக்காக வரமாட்டேன்னு சொல்றா. ஸ்டேஷன் மாஸ்டர், உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னுடைய கேன்சர் வந்துட்டு முத்தி போயிடுச்சு, என்னால இப்போ உனக்கு கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது, தயவு செஞ்சு நீ வந்துட்டு உன்னுடைய புகழுக்கு மேல இருக்க மோகத்தை வந்துட்டு குறைச்சிக்கோ, நீ இது வரைக்கும் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கியோ அதுவே நினைச்சு சந்தோஷப்படுன்ற மாதிரி சொல்றா. இப்ப அந்த பொண்ணு பயங்கர கோவத்தோட பக்கத்துல வரும்போது டேபிள் மேல நிறைய ரத்தம் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு பாக்குறா. இருந்தாலும் மனசாட்சியே இல்லாம 4வதா எனக்கு ஒரு கதையை சொல்லிருங்க, அதுக்கப்புறம் கூட நீங்க செத்து போயிருங்கன்ற மாதிரி பேசுறா. இப்பதான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டருக்கு, இங்க பாருமா, புகழோட உச்சிக்கு போனதுக்கு அப்புறமும் மேலும் மேலும் புகழ் வேணும்னு நினைக்கிறதே மிகப்பெரிய போதைதான், சரி உனக்கு அதுதான் ஆசைனா உனக்கு நான் ஒரு கதை சொல்றேன்னு சொல்லிட்டு ஏடி அப்படிங்கிற அந்த பியூட்டி சேனல் வச்சிருக்கா இல்லையா, அந்த பொண்ணை பத்தின கதையை வந்துட்டு சொல்றா. அந்த பொண்ணு ஒரு நாள் இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இருந்தா. தெரியாதனமா பிரேக் அடிக்கும் போது அந்த பொண்ணு கையை வச்சு ஒரு இடத்த டச் பண்ணிடுறா. அந்த இடத்துல இருந்து ஏதோ வலுவலுன்னு அவ கையில் ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் அவ வந்துட்டு உங்க ஆபீஸ்க்கு தான் வந்தா. அந்த பொண்ணு வந்துட்டு உங்க ஆபீஸ்ல தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு தெரிஞ்ச அதே பியூட்டி இன்ஃபுளுசர் தான். அவளுக்கு அங்க இருக்கவங்க மேல க்ரஷ் இருக்கு. அவளும் எப்பவுமே அவளுடைய சேனல் வந்துட்டு வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக ஏகப்பட்ட பியூட்டி டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கிட்டையும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்படி ஒரு நாள் தான் அவளுடைய மூக்குல ப்ளீட் ஆகிறத பார்த்துட்டு அந்த க்ரஷ் பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணிருப்பான். உடனடியாக ரெஸ்ட் ரூம் போய் பார்க்கும்போது கையில இன்ஃபெக்ஷன் மாதிரி ஏதோ ஒண்ணு பரவும். ஒன்னும் இல்ல, நார்மலான இன்ஃபெக்ஷன் சொல்லி கிரீமை கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு கிரீம் எல்லாம் தேய்ச்சி அந்த மர்மமான ஸ்டேஷன்ல இறங்கி இருப்பா. அவ எப்பவுமே வீட்டுக்கு போறதுக்கு அந்த ஸ்டேஷன் வழியா தான் போவா. அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எப்பவும் போல அவளை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. இவன் நான் ஸ்டேஷன் மாஸ்டர் பார்க்க வந்தேன், நான் என் வேலையை பாக்குறேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அவளுக்கு மூக்குல இருந்து பயங்கரமா ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பொண்ணு ரொம்ப பேனிக் ஆயிட்டு நேரடியா ரெஸ்ட் ரூம் குள்ள போய் பாக்குறா. அது ரத்தம் பட்ட இடம் எல்லாமே இன்ஃபெக்ஷன் மாதிரி கையில எல்லாம் ஓட்டையெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. திடீர்னு அதுல இருந்து சின்ன சின்ன இலையெல்லாம் முளைக்கிறத பார்த்த உடனே டக்குன்னு எந்திரிக்கிறா. அது வெறும் கனவு தான், எல்லாமே கனவு தான், ஒன்னும் இல்ல, நம்ம நார்மலா தான்
இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு 1 மில்லியன் வியூஸ் வந்ததுக்கான ஃபங்க்ஷன் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கும். எல்லாத்தையுமே இந்த பொண்ணு சகிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாமே சாதாரணமான விஷயம் நினைச்சிட்டு இன்னொரு நாள் மெட்ரோல போகும்போது மறுபடியும் மூக்குல இருந்து ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவளுடைய இன்ஃபெக்ஷன் உண்மையாவே வர ஆரம்பிச்சிருச்சு. இவ ரொம்ப பயந்து போய் உடனடியா அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷனுக்கு இறங்குறா. அதுதான் அந்த பேய் இருக்க ஸ்டேஷன். அங்க போய் ரெஸ்ட் ரூம்குள்ள பார்க்கும்போது அவளுடைய இன்ஃபெக்ஷன் வந்துட்டு கழுத்து ஃபுல்லா பரவ ஆரம்பிச்சிருச்சு. கையில எல்லாம் நிறைய செடி முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. இவளால எதையுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. பயங்கரமான ஷாக்ல இருக்கும்போது அந்த செடி மட்டும் இல்லாம உடம்பே ஃபுல்லா பூவா பூத்து அந்த பொண்ணு ஹெல்ப்லெஸ்ஸா ரெஸ்ட் ரூம்குள்ளாரே இறந்து போயிடுறா. இப்போ 4வது கதையும் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அந்த பொண்ணு கிட்ட சொல்லி முடிச்சிடறா. கட் பண்ணா அவங்களுடைய ஆபீஸ்ல அந்த ஹீரோயினை தேடிட்டு போலீஸ் வந்திருப்பாங்க. எதனால என்னன்னு அந்த கிரஷ் விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, ரொம்ப மர்மமான விஷயங்கள் எல்லாம் அந்த பொண்ணு யூடியூப்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிறதுக்காக வார்ன் பண்றதுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி இந்த சர்ச் இருந்த இடத்த பத்தி மாசா சூசைட் பண்ண அந்த 43 பேரை பத்தியும் நான் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என் வீடியோல போட்டேன்னா நான் இன்னும் ஃபேமஸ் ஆயிடுவேன்னு அந்த பொண்ணு சொல்றா. இது எல்லாத்தையுமே அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வந்துட்டு நீ பயங்கரமான ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொன்னா கூட இந்த பொண்ணு கேட்காம எனக்கு இன்னும் நிறைய ஃபாலோவர்ஸ் வேணும், நிறைய வியூஸ் வேணுங்கிறதுக்காக நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன்ற மாதிரி சொல்றா. எப்படியும் அதுல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தவங்க உயிரோடு இருப்பாங்க, நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணும், அதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஸ்டேஷன் மாஸ்டர் சரி ஓகே 3:34க்கு டெய்லி இங்க ஒரு ட்ரெயின் வரும், அந்த ட்ரெயின் ஏறினா நீ அதுக்கெல்லாம் காரணமான ஆளை பார்த்துட முடியும் அப்படின்னு அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. இந்த பொண்ணு கொஞ்சம் கூட பயப்படாம 3:34க்கு கரெக்டா ஒரு ட்ரெயின் வருங்கிறதுக்காக அந்த ஸ்டேஷனுக்கு வந்து நிக்கிறா. உள்ள வந்து பார்க்கும்போது யாருமே இல்ல. அங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் ஒரு பூனையோட பேக மாட்டிக்கிட்டு அமைதியா உட்காந்துக்கிட்டு. ஆரம்பத்துல அவன் கிட்ட போய் பேசலாம்னு நினைக்கிறா. இருந்தாலும் அவனுடைய தோற்றத்தையும் அவனுடைய சிரிப்பையும் பார்த்து அவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. கரெக்டா 3:34க்கு அந்த ஆள் சொன்ன மாதிரியே ஒரு ட்ரெயின் வந்து நிக்குது. இவளும் அந்த ட்ரெயின்ல ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் அங்கதான் உட்கார்ந்துருக்கான். டக்குன்னு திரும்பி பார்க்கும்போது இவனுக்கு ஆப்போசிட்ல அந்த போனை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனுடைய பேகும் அவன் கிட்டதான் இருக்கு. இப்ப அவன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒவ்வொரு கோச்சா மாறி மாறி ஓடுறான். அந்த பையனும் பூனைக்குட்டியை தூக்கிக்கிட்டே பின்னாடியே வரான். இவ கையில இருக்க போன் டார்ச் ஓபன் பண்ணி பாக்குறான். அவன் ஆப்போசிட்ல நிக்கிறான். ஆனா தலைகீழ திரும்பி இருக்கான். அவனுடைய பேகுக்குள்ளேயே அவனுடைய தலை கட்டாகி விழுகுது. இவன் வந்துட்டு பேக் வச்சுலே இந்த பொண்ணை துரத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல ட்ரெயினும் நிக்குது. இவ வந்துட்டு அடுத்து வர ஸ்டாப்பிங்ல இறங்குறா. அந்த ஸ்டாப்பிங் தான் அது மறுபடியும் அந்த பேய் இருக்கக்கூடிய ஸ்டாப்பிங். இவளை மறுபடியும் அந்த ஸ்டாப்பிங்ல இறக்கி விட்டுட்டு அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்பிடுது. திடீர்னு பார்க்கும்போது மாடியில இருந்து ஏதோ ஒரு நிழலான உருவம் மட்டும் கீழே இறங்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வாக்கி டாக்கி. இப்ப கட் பண்ணா அந்த கம்பெனியில இருக்கக்கூடிய காட்சிகளை காமிக்கிறாங்க. அந்த பையன் கிட்ட போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க, அந்த பொண்ணு இது வரைக்கும் அப்லோட் பண்ண ஸ்டேஷன் மாஸ்டருடைய வீடியோஸ் அண்ட் அவங்க வாய்ஸ் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் மாஸ்டரோடது இல்லை. இன்ஃபேக்ட் அவர் 3 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு. இப்ப ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கிறது வேற யாரோ ஒருத்தங்க. ஆனா அந்த பொண்ணு வந்துட்டு இன்னமும் ஸ்டேஷன் மாஸ்டர் கிட்ட வந்துட்டு வீடியோ ரெக்கார்ட் பண்ணதா சொல்லிட்டு தான் வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படின்னா அவ உண்மையாவே பேசினா அந்த ஆளு யாரு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கட் பண்ணா மறுபடியும் ஸ்டேஷன்ல இந்த பொண்ணு அந்த வாக்கி டாக்கி எடுத்து ஹலோன்னு அட்டன் பண்ணி பேச ஆரம்பிக்குது. உண்மையாவே இவ்வளவு நாள் இவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் லைன்ல இருக்காரு. நீ ரொம்ப ஆர்வமா இந்த இடத்துக்கு வந்து சேருவேன்னு எனக்கு தெரியும். இப்போ உனக்கு கடைசி கதையை சொல்ற, அது என்னுடைய கதை தான் அப்படின்னு அந்த ஆளுடைய கதையை சொல்றதுக்கு ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையோட ஆரம்பத்துல இந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துட்டு ஒரு டனலை நோக்கி ஒரு பையன் போய் இறந்து போனா இல்லையா, அந்த சம்பவத்தை வந்துட்டு இப்ப மறுபடியும் ஞாபகத்துக்கு படுத்துறாங்க. இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் 3 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்திருப்பாரு. இவர் தான் அந்த பையனை அங்க போயிட்டு யாராவது இருக்காங்களான்னு பாத்துட்டு வான்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் போய் பாரு, நான் சிசிடிவில யாரையோ பாத்திருக்கேன் அப்படின்னு இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் தான் அந்த பையனை டனலுக்குள்ள போக சொல்லியிருப்பாங்க. திடீர்னு டனலுக்குள்ள வண்டி வந்தது இந்த ஆளும் கவனிச்சிருக்க மாட்டாரு. அந்த பையனும் அந்த வண்டியில் அடிபட்டு செத்து போயிடுவா. இது எல்லாத்தையுமே இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பார்த்ததுக்கு அப்புறமா ரொம்பவே பேனிக் ஆயிடுறாரு. உடனடியா இவரும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கணுங்கிறதுக்காக ராத்திரியில யாருமே இல்லாத ஸ்டேஷனுக்குள்ள இவரும் டனலுக்குள்ள இறங்கி போய் பாக்குறாரு. திடீர்னு பார்க்கும்போது இவருக்கு பின்னாடி ஸ்ட்ரேஞ்சா ஒரு சவுண்ட் கேக்குது. என்னன்னு திரும்பி பார்க்கும்போது ஒரு ட்ரெயின் இவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. சரின்னு அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறி உள்ள போய் பார்க்கும்போது இவனுக்கு நம்ப முடியாத அளவுக்கு உள்ளுக்குள்ள பயங்கரமான சூடா இருக்கு. சரின்னு உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தங்க பைலட் ரூம்ல இருந்து கத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டு உள்ள போய் இந்த வண்டி டக்குன்னு ஸ்டார்ட் ஆனதுனால அதை ஆஃப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. வேற ரூம் போய் பார்த்தா கதவு ஜன்னல்னு எல்லாமே ரத்தத்தால ஏதோ மொழியில எழுதி வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள பயங்கரமான சூடு ஏற்படுது. அவனுடைய ஷூஸ் எல்லாம் உருக ஆரம்பிச்சிருது. இவன் உள்ளுக்குள்ள இருந்து பயங்கரமா தட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியாவது வெளியே போலான்னு நினைச்சு எமர்ஜென்சி பிரேக் அழுத்தும் போது எல்லாமே நார்மலுக்கு வருது. இவனோட வாக்கி டாக்கி மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிக்குது. போன் பண்ணி பேசும்போது எதுக்கால இவன் அனுப்பிவிட்டு அந்த செக்யூரிட்டி கார்டு அவன் தலையை அவன் கையிலேயே பிடிச்சிக்கிட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். எப்படி நம்ம உள்ளே சாக போறோம், ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் யோசிக்கும் போது உள்ளுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட கைகள் வந்துட்டு இவனை மறுபடியும் அதே கோச்சுக்குள்ள போட்டு அவ்வளோ சூடுல இவன் உடம்பு கருகி போற வரைக்கும் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. இந்த எல்லா கதையுமே ஹீரோயின் கிட்ட அந்த வாக்கி டாக்கி வழியா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பயந்து போய் கேட்கும்போது இவள் ஒரு இருக்கிற இடத்துலயும் திடீர்னு சூடா இருக்க ஆரம்பிக்குது. வெளியே பார்த்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சிரிச்சுக்கிட்டே நான் போனா அதே பயணத்துக்கு நீயும் போயிட்டு வா பாய்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அவ எப்படி சாக போறோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் இவள மாதிரியே மாறி அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு பாய் சொல்லிக்கிட்டு இருக்கா. எப்படி நம்ம சாக போறோம்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்து பாத்தீங்க
பார்த்தீங்கன்னா தன்னுடைய க்ரஷை தேடிக்கிட்டு அந்த ஹீரோ வந்துட்டு வரான். அப்போ அந்த வெண்டிங் மிஷின் பக்கத்தில் ஹீரோயின் மாதிரியே வேற ஒரு உருவத்தில் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் நின்றுட்டு வினோதமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான். வரியா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு அந்த ஹீரோயின் இந்த ஹீரோ கிட்ட கேட்குறா. இவனும் ஏதோ வித்தியாசமாக நடக்குதுங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த கதை இதோட முடியல. தொடர்ச்சியாக நிறைய கொலைகள் அந்த இடத்துல நடக்க போகுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு வித்தியாசமான கதையை பார்த்த உணர்வு கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்கும் வந்திருக்கும். இந்த மாதிரி நிறைய வித்தியாசமான ஸ்டோரிஸ் வேணும்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.